வெல்கம் பேக் டு மேஜிக் கிளாஸ் சேனல். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது ஸ்டாண்டர்ட் 7 டர்ம் 3 சயின்ஸில் தேர்ட் லெசன் பாலிமர் கெமிஸ்ட்ரி. ஸோ இதை தான் நாம் இப்போ இந்த லெசனில் பார்க்க போகிறோம். திஸ் இஸ் அ வெரி வெரி இம்பார்ட்டண்ட் லெசன். டே டு டே லைஃப்பில் நம்ம என்னென்னலாம் யூஸ் பண்ணுறோம் இங்கே பாருங்கள். தெர் ஆர் சம் இமேஜஸ் கிவன் ஆன் யோர் டெக்ஸ்ட் புக். ஸோ இது எல்லாமே டே டு டே லைஃப்பில் நம்ம எல்லாருமே யூஸ் பண்ணுறோம். பிளாஸ்டிக், ஃபைபர், த்ரெட்டு, வுல்லு, க்ளோத்ஸ், பேக்ஸ், பர்ஸ். ஸோ இது எல்லாமே யூஸ் பண்ணுறோம். இது எல்லாமே என்ன ப்ராடக்ட், எதுலேருந்து வருது, இதனால் பை ப்ராடக்ட் என்ன, ஸோ இதோட மேனுஃபேக்சரிங் யூனிட் எப்படி இருக்கும், ஸோ இது எதுலேருந்து வருது, ஸோ இது எல்லாமே நம்ம சொல்கிறது தான் பாலிமர் கெமிஸ்ட்ரி. ஸோ இதோட பேசிக்கான நேச்சர் என்ன, பாலிமர்னால் என்ன அப்படிங்கிறது எல்லாமே நாம் இப்போ இந்த யூனிட்டில் படிக்க போகிறோம். சரி, ஓகே. நம்ம இப்போ ஒப்ஜெக்டிவ்ஸ் என்னன்றதை மட்டும் நம்ம பார்த்துக்கலாம். ஸோ ரெக்கக்னைஸ் த வேரியஸ் டைப் ஆஃப் ஃபைபர்ஸ். So then you have to conduct the activities to learn the characteristics of synthetic fiber. So fiber oda advantage, disadvantage, thermoplastic and thermosetting plastic oda vityasam, different types of plastics, adukapra impact of plastics on the environment, different methods and hierarchy of disposing waste, complexity of bioplastics, and then information about plastic eating bacteria, kadasiya glass and its types and uses. ஸோ முக்கியமாக இந்த லெசனில் படிக்க போகிறது ஃபைபர்ஸ் அண்ட் பிளாஸ்டிக்ஸ். இன்ட்ரடக்ஷனில் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கலாம். ஸோ பாலிமர் கெமிஸ்ட்ரி வந்து ஒரு பாசிட்டிவ் இம்பேக்ட் நம்ம வாழ்க்கையில், அன்றாட வாழ்க்கையில் யூஸ் பண்ணுற எல்லா விஷயங்களும் வந்து பார்த்திங்கன்னா இந்த பாலிமர் கெமிஸ்ட்ரி கீழே கிளாஸிஃபை பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் ஸ்கூலுக்கு போகும்போது எடுத்துகிட்டு போகிற பேகு, நீங்கள் போடுற ட்ரெஸ்ஸு, அதுக்கப்புறம் உங்கள் லன்ச் பாக்ஸ், ப்ரஷ் பண்ணுறீங்க ப்ரஷ்ஷு, அதுக்கப்புறம் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஷூஸ், இது எல்லாமே வந்துட்டு பாலிமர் கெமிஸ்ட்ரி கீழே கிளாஸிஃபை பண்ணலாம். ஸோ இது வந்து பிளாஸ்டிக்காகவும் இருக்கலாம், ஃபைபராக இருக்கலாம். ஸோ இதெல்லாம் என்ன தி ஆர் மேட் அப் ஆஃப் அப்படின்னு பார்த்திங்கன்னா லாங் செயின் ஆஃப் நேச்சுரல் ஆர் சிந்தட்டிக் பாலிமர்ஸ். ஸோ நம்ம இன்ட்ரடக்ஷன் ஸ்லைடில் பார்த்தோம், தே கேன் ஐதர் பி நேச்சுரல் ஆர் சிந்தட்டிக். ஸோ இந்த ரெண்டு கிளாஸிஃபிகேஷனுக்குள்ளே தான் எல்லாமே அடங்குது. நேச்சுரல்னாலே உங்களுக்கு தெரியும், ஸோ தே எக்ஸிஸ்ட் இன் நேச்சர், தே ஆர் நாட் மேன்மேட். அதுவே சிந்தட்டிக்னா தே ஆர் மேன்மேட். ஓகே. ஸோ இதுக்கு முன்னாடி பல வருஷங்களுக்கு முன்னாடி க்ரியேட் பண்ண விஷயங்கள் எல்லாமே ரீசைக்கிள்பிளாக இருந்தது. ரீசைக்கிளபிள்னா என்ன, திரும்பி வந்து ரீசைக்கிள் பண்ணி யூ கேன் ரீயூஸ் தட் பர்டிகுலர் ப்ராடக்ட். பட் இப்போ வரது எதுவுமே, இப்போ பிளாஸ்டிக் அண்ட் ஆல் வாட் தே ஆர் நாட் பயோடிகிரேடபிள். ஸோ அதால் அழிய முடியாது. ஸோ இந்த மாதிரி விஷயங்களை தான் நாம் இப்போ இந்த லெசனில் படிக்க போகிறோம். ஸோ இதுதான் வந்துட்டு கம்ப்ளீட்டாக இன்ட்ரடக்ஷனில் கொடுத்துருக்காங்க, டிஃப்ரென்ஸ் பிட்வீன் நேச்சுரல் அண்ட் சிந்தட்டிக். ஸோ லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். வாட் ஆர் பாலிமர்ஸ்? பாலிமர்ன்றது என்ன? பாலினாலே எப்போவுமே என்ன, இந்த வார்த்தை என்ன சொல்லும், மெனிங்கிறது தான் குறிக்கும். மர், எம்இஆர் அப்படின்னா பேசிக் ஸ்மாலர் யூனிட். ஸோ வாட் ஆர் பாலிமர்ஸ்? பாலிமர்ஸ் ஆர் லாங் செயின்ஸ் மேட் அப் ஆஃப் ரிப்பீட்டிங் ஸ்மாலர் மாலிக்யூல்ஸ். குட்டி குட்டியான ஸ்மாலர் மாலிக்யூல்ஸ், அதாவது மோனோனா ஒன்றுன்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி ஒன்றா குட்டி குட்டியாக எல்லாமே சேர்ந்து தே ஜாயின் டுகெதர் பை மீன்ஸ் ஆஃப் கோவேலண்ட் பாண்ட். அண்ட் இந்த ப்ராசஸை தான் பாலிமரைசேஷன்னு சொல்லுவோம். இந்த மாதிரி நிறைய பாலிமர்ஸ் வந்து ரிப்பீட்டடாக தே ஆர் ஜாயின்ட் பை மீன்ஸ் ஆஃப் கோவேலண்ட் பாண்ட் டு ஃபார்ம் அ பாலிமர். ஸோ மோனோமர்ஸ் எல்லாமே ஜாயின் பண்ணி வரது தான் பாலிமர்னு சொல்லுவோம். இந்த கோவேலண்ட் பாண்ட்னா எப்படின்னா, இந்த எலக்ட்ரான் பேரிங்கை வந்து ரெண்டு ஆட்டம்குள்ளே ஷேர் பண்ணுறாங்களே, அந்த பேரிங் போது இந்த எலக்ட்ரான்ஸ்லாம் எப்படி அந்த ஆட்டமோடு ஒட்டி இருக்கோன்னா பேஸ்ட் ஆன் த ரிப்பல்சிவ் அண்ட் அட்ராக்டிவ் ப்ராப்பர்ட்டி. ஸோ இதை தான் நம்ம வந்து பாண்டிங் அப்படின்னு சொல்லுவோம். அதுதான் கோவேலண்ட் பாண்ட். ஸோ ஒன்றும் இல்லை, பாலிமர்ன்ற வார்த்தைக்கு அர்த்தம் மெனி. பாலிங்கிறது மெனி, மருங்கிறது ஸ்மாலர் பேசிக் யூனிட். நிறைய மோனோமர்ஸ் வந்து மோனோமர்னா ஒன்று, சிங்கிள் யூனிட். ஸோ இது எல்லாமே கனெக்டட் பை மீன்ஸ் ஆஃப் கோவேலண்ட் பாண்ட் டு ஃபார்ம் அ ரிப்பீட்டிங் செயின். அண்ட் அதை தான் நம்ம பாலிமர்னு நம்ம சொல்லுவோம். ஓகே, ஐ ஹோப் யூ ஆர் கிளியர் வித் வாட் இஸ் பாலிமர். ஸோ இங்கே பாருங்கள், they given you an example. PVC pipe, நம்ம வீட்டில் யூஸ் பண்ணுற பிளாஸ்டிக் பைப்பை தான் பிவிசி பைப்புன்னு சொல்லுவோம். ஸோ அதோட ஸ்ட்ரக்சர் இங்கே கொடுத்துருக்காங்க. எப்படி ஒரு மோனோமர் வந்து கனெக்ட் பண்ணி கடைசியாக ஒரு பாலிமர், அதை எப்படி பிவிசியை நம்ம எப்படி எழுதுறது அப்படின்றத ஸ்ட்ரக்சர் இங்கே கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட், பாலிமரை வந்து நான் சொன்ன மாதிரி ரெண்டாக கிளாஸிஃபை பண்ணலாம். ஒன்று வந்து நேச்சுரல், இல்லைன்னா சிந்தட்டிக். நேச்சுரல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தே எக்ஸிஸ்ட் இன் நேச்சர், மேன்மேட் கிடையாது. அதுவே சிந்தட்டிக்னா தே ஆர் மேன்மேட். எக்ஸிஸ்ட் இன் நேச்சர்னால் நம்மளோட டெய்லி லைஃப், நம்மளோட லிவிங் சிஸ்டம்லேயே இருக்கும் அப்படிங்கிறது தான் வந்து நேச்சுரல்னு சொல்லுவாங்க. அண்ட் நேச்சுரல் பாலிமர் பற்றி படிக்கணும்னா they are found in living system
that includes protein and carbohydrates. நான் ஆல்ரெடி சொன்னதான் protein and carbohydrates. அது கீழே வந்து செல்லுலோஸும் இருக்குது. செல்லுலோஸ் எங்கேருந்து கிடைக்குதுன்னு பார்த்தீங்கன்னா wood and paperலேருந்து வருது. ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்க்குறது ப்ரோட்டீன் பற்றி பார்க்கலாம், அதுக்கப்புறம் கார்போஹைட்ரேட்ஸ் பற்றி பார்க்கலாம். ப்ரோட்டீன்னாலே அமினோ ஆசிட்ஸ் தான் நம்ம சொல்லுவோம். நிறைய அமினோ ஆசிட் மோனோமியர் வந்து கனெக்ட் பண்ணி அது எல்லாமே வந்து ப்ரோட்டீன் பாலிமராக மாறுது. ஸோ 20 டிஃப்ரெண்ட் கைண்ட்ஸ் ஆஃப் அமினோ ஆசிட்ஸ் எல்லாமே வந்து கலந்து தான் வந்துட்டு ப்ரோட்டீன் பாலிமராக ஃபைனலாக ஒரு ப்ராடக்ட்டு வருது. ஸோ இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் காம்பினேஷன்ஸ் ஆஃப் அமினோ ஆசிட்ஸ் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ப்ரோட்டீன் பாலிமரை ப்ரொடியூஸ் பண்ணோம். ஃபார் எக்ஸாம்பிள்ஸ் ஆஃப் ப்ரோட்டீன் பாலிமர் வந்து நம்ம லிவிங் சிஸ்டம்குள்ளேயே இருக்குதுன்னு சொன்னோம். டிஎன்ஏ நம்மளோட உடம்போட ஸ்ட்ரக்சர். ஸோ நம்ம ஜீன் எப்படி வந்து உருவாகுது அதுதான் டிஎன்ஏ. நெக்ஸ்ட்டு என்சைம்ஸ், சில்க், ஸ்கின், ஹேர், நம்மளோட ஃபிங்கர் நெயில்ஸ், ஃபெதர்ஸ், ஃபர், இது எல்லாமே வந்து ப்ரோட்டீன் பாலிமர் கீழே வருது. ஸோ பாலிமர் வந்து நேச்சுரல், சிந்தட்டிக்காக பிரிக்கலாம். நேச்சுரலில் வந்து ப்ரோட்டீன், கார்போஹைட்ரேட்ஸ். ப்ரோட்டீன் வந்து லிவிங் சிஸ்டமில் இருக்குது. ஸோ ப்ரோட்டீன் பாலிமர் எப்படி ஃபார்ம் ஆகும் அப்படின்னு பார்த்திங்கன்னா நிறைய அமினோ ஆசிட் மோனோமியர் வந்து கம்பைன் ஆகி கடைசியில் ஒரு ஸ்ட்ரக்சர் வரும். அதுதான் வந்து ப்ரோட்டீன் பாலிமர். அதுக்கு எக்ஸாம்பிள் இங்கே கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் இஸ் கார்போஹைட்ரேட்ஸ். கார்போஹைட்ரேட் பாலிமர் வந்துட்டு இன்க்ளூட் செல்லுலோஸ், சித்தின் அண்ட் லிக்னின். ஸோ ஃபஸ்ட்டு செல்லுலோஸ் பார்க்கலாம். செல்லுலோஸ் அப்படிங்கிறது வந்து சுகர் மாலிகுல்ஸ்னால மேடப் ஆகுது. அண்ட் இது வந்து எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா மெயின் காம்பனண்ட் ஆஃப் காட்டன். நம்ம க்ளோத்ஸ் யூஸ் பண்ணுறோம்ல, காட்டன் க்ளோத்ஸ் யூஸ் பண்ணுறோம்ல, அந்த காட்டன் க்ளோத்ஸில் மெயின் காம்பனண்ட் ஸ்ட்ரக்சர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது செல்லுலோஸ் தான். நெக்ஸ்ட் இஸ் சிட்டின் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா செல் வால்ஸ் ஆஃப் ஃபங்கை. ஸோ ஃபங்கையோட செல் வாலில் சிட்டினை வந்து நம்ம பார்க்கலாம். சச்சஸ் மஷ்ரூம். ஸோ ஃபங்கைக்கு எக்ஸாம்பிள் வந்து மஷ்ரூம். அந்த மஷ்ரூமில் வந்துட்டு யூ கேன் ஃபைண்ட். அது மட்டும் இல்லாமல் எக்ஸோஸ்கெலட்டன்ஸ் ஆஃப் இன்செக்ட்ஸ் சச்சஸ் கிராப்ஸ் அண்ட் ஸ்பைடர்ஸோட எக்ஸோஸ்கெலட்டன்லேயும் இந்த சித்தினை பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு லிக்னின் கன்சிஸ்ட் ஆஃப் அ நெட்வொர்க் ஆஃப் பாலிமர்ஸ். அண்ட் இது எங்கே பார்க்கலான்னு பார்த்தீங்கன்னா ஒரு பிளாட்டுக்கு ஒரு ஸ்ட்ரக்சர், இந்த லீஃப் இப்படி தான் இருக்கணும், இந்த ஸ்டெம் இப்படி தான் இருக்கணும் அப்படின்ற ஒரு ஸ்ட்ரக்சர் கொடுக்கறதுக்காக இது யூஸ் ஆகுது. இதுதான் லிக்னின். ஸோ ஐ ஹோப் யூ வெரி கிளியர். நேச்சுரல், சிந்தட்டிக். நேச்சுரலில் ப்ரோட்டீன் அண்ட் தென் கார்போஹைட்ரேட்ஸில் வந்து செல்லுலோஸ், லிக்னின் அண்ட் சித்தின் நம்ம பார்த்துட்டோம். நெக்ஸ்ட் இஸ் சிந்தட்டிக் பாலிமர். சிந்தட்டிக் அப்படின்னாலே they are man-made polymers. Man-madeனா நம்ம மனுஷன் உருவாக்குறது. ஸோ மனுஷன் என்னென்னா they'll have some kind of raw material. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பார்த்திங்கன்னா பெட்ரோலியம், ஆயில், கேஸ். ஸோ இது எல்லாமே யூஸ் பண்ணி சில ப்ராடக்டை வந்து ஃபைனல் ப்ராடக்டை கொடுக்குறாங்க. ஸோ when ஆயில் அண்ட் கேஸ், ஃபார் எக்ஸாம்பிள் ஒன்று கொடுத்துருக்காங்க, ஆயிலும் கேஸும் வந்து ப்ராசஸ் பண்ணுறாங்க. ஃபைனல் ப்ராடக்ட் நமக்கு என்ன வருது அப்படின்னு பார்த்திங்கன்னா பெட்ரோலுன்னு ஒரு ப்ராடக்ட் வருது. ஆனால் பெட்ரோல் ப்ராடக்ட் வரத்துக்கு முன்னாடி நடுவில் ஒரு சில ப்ராடக்ட்ஸ் வரும்ல, அந்த பை ப்ராடக்ட்ஸ்லாம் என்னென்னு பார்த்தீங்கன்னா எத்திலீன் அண்ட் ப்ரோபிலீன் மோனோமியர்ஸ் ஆர் ரிமூவ்ட் அஸ் பை ப்ராடக்ட். ஸோ ஃபைனல் ப்ராடக்ட் நம்மளுக்கு வந்து பெட்ரோல் தான், பட் பை ப்ராடக்டாக வர்றது வந்து பார்த்திங்கன்னா எத்திலீன் அண்ட் ப்ரோபிலீன் மோனோமர்ஸ். ஸோ நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம், பிவிசி பற்றி பார்த்துருக்கோம். ஸோ பிவிசி இஸ் மேட் அப் ஆஃப் மெனி மோனோமியர்ஸ் ஜாயின் டுகெதர். So ethylene, propylene are the building blocks monomers that make up different types of plastics. So plastics oda mukkiyamaana building block edun pathina ethylene and propylene. So adoda structure da inga kuduthirukanga keela. So in the nature, based on the nature they are arranged, the final characteristics of the product vary. So இந்த மாதிரி இந்த bonding நடக்குது, இந்த covalent bonding, இது எல்லாமே வந்து இந்த ஸ்ட்ரக்சரை வந்து மாற்றுறதுனால உங்களோட ஃபைனல் ப்ராடக்ட்டு கம்ப்ளீட்டாக டிஃப்ரெண்ட் ஆகும். ஸோ இந்த லெசனில் நம்ம முக்கியமாக படிக்க போகிறது வந்து பார்த்திங்கன்னா ஃபைபரும் பிளாஸ்டிக்கும் வந்து ரொம்ப கான்சன்ட்ரேட் பண்ணி படிக்க போகிறோம். ஸோ அடுத்தது வந்து நம்ம பார்க்க போகிறது ஃபைபர்ஸை பொறுத்த வரைக்கும் நம்ம வீட்டில் யூஸ் பண்ணுற எல்லா டெய்லி விஷயங்கள், ஃபார் எக்ஸாம்பிள் யூ யூஸ் பேக், ஸ்கூலுக்கு எடுத்துகிட்டு போகிறதுக்கு பேக் யூஸ் பண்ணுவோம், லஞ்ச் பேக் யூஸ் பண்ணுவோம், அதுக்கப்புறம் கர்டன்ஸ், ரோப்ஸ், பிளாங்கெட்ஸ், இது எல்லாமே தே ஆர் மேட் அப் ஆஃப் ஃபைபர்ஸ். ஸோ ஃபைபர்ஸை கூட ரெண்டாக பிரிக்கலாம். ஒன்று வந்து நேச்சுரல் அண்ட் அதர் இஸ் சிந்தட்டிக். ஸோ ஆதி காலத்தில் வந்து ஏர்லி மேன் யூஸ் ஒன்லி நேச்சுரல் ஃபைபர்ஸ் சச் இஸ் காட்டன் அண்ட் wool. ஆனால் இப்போ வந்துட்டு மேன்மேட் ஃபைபர்ஸும் வந்துடுச்சு. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சணல் எடுத்துக்கிட்டிங்கன்னா அதுதான் வந்துட்டு இங்கே நேச்சுரல் கோகனட் ரோப்னு கொடுத்துருக்காங்க. அந்த சணல் இருக்குது பார்த்திங்கன்னா அது வந்து பார்த்திங்கன்னா இட் இஸ் அ நேச்சுரல் ஃபைபர். அதுவே நைலான் ரோப் இப்போ வந்து ஃபிஷ்ஷிங்க்கு யூஸ் பண்ணுறாங்களா அது நைலான்.
ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா synthetic fibers. So you're going to learn in detail about natural and synthetic fibers. So what are fibers? Fibers are long strands of polymers interwoven to form linear string-like structures. ஸோ நிறைய பாலிமர்ஸை வந்துட்டு இன்டர்வோவன்னா என்ன, ஒன்றுக்குள்ளே ஒன்றா பிணைஞ்சு யூ ஃபார்ம் லீனியர் ஸ்ட்ரிங் லைக் ஸ்ட்ரக்சர்ஸ். இதுதான் வந்துட்டு ஃபைபர்னு சொல்லுவோம். ஸோ நேச்சுரல் ஃபைபர்ஸ் வந்து ஆர் obtained ஃப்ரம் பிளான்ட் ஆர் அனிமல். ஃபார் எக்ஸாம்பிள் காட்டன், கோகனட் ஃபைபர், ஹேரு, wool அண்ட் சில்க், இது எல்லாமே வந்துட்டு நேச்சுரல் ஃபைபர்ஸ். அதுவே if the fibers are made using the raw materials such as petroleum, they are called as synthetic fibers. ஸோ இந்த நேச்சுரல் ஃபைபர்ஸ் எல்லாமே சிந்தட்டிக் ஃபைபர்ஸ் இருக்குது. ஸோ பெட்ரோலியம் யூஸ் பண்ணி ரா ப்ராடக்டாக யூஸ் பண்ணி வரது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா சிந்தட்டிக் ஃபைபர்ஸ். எக்ஸாம்பிள் நைலான், பாலிஸ்டர், ஆக்ரிலிக், இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா சிந்தட்டிக் ஃபைபர்ஸ். ஸோ ஹிஸ்டாரிக்லி, அதாவது ஃபஸ்ட்டு மேன் வந்து எதுக்காக யூஸ் பண்ணாங்கன்னு பார்த்திங்கன்னா க்ளோதிங்க்கு, ஷெல்டருக்கு, ப்ரொடெக்ஷனுக்கு ஆக யூஸ் பண்ணாங்க. தே மேட் யூஸ் ஆஃப் நேச்சுரல் plant and animal fiber to protect them from weather, outside environment and all that. ஸோ இதுதான் வந்துட்டு திரும்ப இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ நேச்சுரல் ஃபைபர்ஸ் வந்து கேன் பி ஸ்பன் இன்டு filament, thread or rope. They can be woven, knitted, matted or bond and are used to make clothing, container, insulation material. ஸோ இந்த நேச்சுரல் ஃபைபர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஸோ நிறைய ப்ராசஸ் போகும். அதாவது ஒரு உள் இருக்குது, ஷீப் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஷீப் மேலே இருக்க உள்ளே வந்து எடுத்துகிட்டு டேரெக்டாக உங்களுக்கு வந்து ஒரு ஸ்வெட்டரோ இதெல்லாம் தச்சு தர மாட்டாங்க. there'll be different types of process going on. அதாவது woven, knitted, அதாவது வெளியில் எடுப்பாங்க. அதுக்கப்புறம் நீங்கள் இது இன்னொரு லெசனில் படிச்சிருப்பீங்க அனிமல்ஸ் இன் டெய்லி லைஃப்பில். ஸோ எப்படி வந்துட்டு ஒரு உள்ளே வந்துட்டு கடைசி ஃபைனல் ப்ராடக்டாக மாற்றுறாங்கன்னு சொல்லிட்டு, ஸோ அதை தான் இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே பாருங்கள் நேச்சுரல் உல் எப்படின்னு பாருங்கள். ஷீப் இருக்குது, தனியாக எடுக்கிறாங்க, தென் தே கோயிங் இட் இன்டு இண்டஸ்ட்ரீஸ், நிறைய ப்ராசஸ் நடக்குது, ஃபைனலாக யூ கெட்டிங் தி அவுட்புட் ப்ராடக்ட். ஸோ சில்க் என்ன நடக்குது, சில்க் வேர்மை வந்துட்டு கொதிக்கிற தண்ணியில் ஊற்றி அதில் இருக்கிற சில்கை வெளியில் எடுக்கிறாங்க. அதே போல் பிளான்ட் ஃபைபர்ஸ் விச் இஸ் காட்டன், ஜூட் அண்ட் ஃப்ளாக்ஸ். ஸோ இதுதான் இங்கே தனித்தனியாக கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் இஸ் டைப்ஸ் அண்ட் யூசஸ். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு படிக்க போகிறது சில்க் பற்றி தான் படிக்க போகிறோம். ஸோ சில்க் எப்படி obtain பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பை பாயிலிங் த குக்கூன்ஸ் ஆஃப் த சில்க் வேர்ம். ஸோ சில்க் வேர்ம் இருக்குல்ல, ஸோ அதோட குக்கூன்ஸ், அதோட வெளியில் அவுட்டர் ஸ்ட்ரக்சரை வந்துட்டு கொதிக்கிற தண்ணியில் போடுவாங்க. ஸோ அதிலிருந்து தான் எடுப்பாங்க. தெர் ஆர் 4 different types of natural silk: மல்பெரி சில்க், டசார், முகா அண்ட் எரி சில்க். 4 வித்தியாசமான சில்க் எதுன்னு கேட்டாங்கன்னா மல்பெரி, டசார், முகா அண்ட் எரின்னு சொல்லணும். ஸோ மல்பெரி சில்க் வேர்ல்டு வைட் வந்து அதிகமாக வந்து இந்தியாவில் தான் ப்ரொடியூஸ் ஆகுது. ஸோ சில்க் இஸ் தி ஒன் ஆஃப் தி ஸ்ட்ராங்கஸ்ட் நேச்சுரல் ஃபைபர்ஸ். ஸோ சில்க் எதுக்கெலாம் யூஸ் பண்ணுறோன்னா முக்கியமாக நம்ம ட்ரெஸ்ஸு, க்ளோத்திங்காக யூஸ் பண்ணுறோம், கார்பெட்ஸ்க்காக யூஸ் பண்ணுறோம், அப்புறம் பேராஷூட் மேக்கிங்காக யூஸ் பண்ணுறோம். அடுத்தது ரயான். In the 19th century, scientists were successful in producing the first artificial silk known as rayon. ஸோ ஃபர்ஸ்ட் ஆர்டிஃபிஷியல் சில்க் எதுன்னு கேட்டால் இதுதான் நீங்கள் எழுதணும். ஸோ இந்த ஃபர்ஸ்ட் ஃபேக்ட்ரி இன் இந்தியா எங்கே எஸ்டாப்ளிஷ் பண்ணாங்கன்னா கேரளாவில் எஸ்டாப்ளிஷ் பண்ணாங்க இன் 1946. ஸோ திஸ் இஸ் a synthetic fiber. சிந்தட்டிக்னா செமி சிந்தட்டிக், ஃபுல்லி சிந்தட்டிக் கிடையாது. இட்ஸ் செமி சிந்தட்டிக், இட்ஸ் அ மேன்மேட் ஃபைபர். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுனா ஃபுல்லி சிந்தட்டிக்னு கன்சிடர் பண்ண மாட்டோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏன்னா பாதி வந்து பார்த்தீங்கன்னா இட் இஸ் மேட் அப் ஆஃப் நேச்சுரல் செல்யூலோஸ். செல்யூலோஸ் ஏற்கனவே எதுன்னு சொல்லியிருக்கேன், இட் இஸ் கலெக்டட் ஃப்ரம் வுட் பல்ப். ஸோ அதனால தான் இது வந்து செமி சிந்தட்டிக் அப்படின்ட்டு நம்ம சொல்வோம். ஸோ இந்த வுட்டிலேருந்து எடுக்கிற இந்த செல்யூலோஸ் வந்து இட் இஸ் ட்ரீட்டட் வித் அ நம்பர் ஆஃப் கெமிக்கல்ஸ். ஸோ என்னென்ன கெமிக்கல்ஸ் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து சோடியம் ஹைட்ராக்சைட் அண்ட் தென் ஃபாலோட் பை கார்பன் டை சல்ஃபைட். ஸோ இந்த செல்யூலோஸ் அதுக்குள்ளே போடுவாங்க. இந்த செல்யூலோஸ் என்ன ஆகும்னா இந்த கெமிக்கல்ஸ்குள்ளே டிசால்வ் ஆகி and added to it and produce a syrup called viscose. Viscose வந்து என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா it is forced through a spinneret. Spinneret அப்படின்னா என்னென்னா a device which is made up of metal plates with very tiny holes into a solution of dilute sulfuric acid. This produces silk-like threads that are cleaned with soap and dried. The new fiber is called rayon. என்ன சொல்ல வராங்கன்னு பார்த்தீங்கன்னா ரேயான் எப்படி ப்ரொடியூஸ் ஆகும், இட் இஸ் அ செமி சிந்தட்டிக்னு சொன்னோம்.
செமி சிந்தட்டிக்னாலே என்ன அர்த்தம்னா ஃபுல்லி சிந்தட்டிக் கிடையாது. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுக்கு வந்து செல்யூலோஸ்ன்ற ஒரு ப்ராடக்ட் யூஸ் பண்ணுறாங்க. செல்யூலோஸ் வந்து நேச்சுரலாக ஒப்டெயின் ஆகுது. செல்யூலோஸ் எங்கேருந்து வருதுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம வுட் பல்ப்லேருந்து வருது. ஸோ இந்த ப்ராசஸ் என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த செல்யூலோஸை எடுத்து நிறைய கெமிக்கல்ஸ்குள்ளே போடுறாங்க. ஃபஸ்ட்டு வந்து சோடியம் ஹைட்ராக்சைடுக்குள்ளே போடுறாங்க, அடுத்தது கார்பன் டைசல்ஃபைடுக்குள்ளே போடுறாங்க. இந்த மாதிரி சொல்யூஷனுக்குள்ளே போடும்போது ஒரு ப்ராடக்ட் வருது. அந்த ப்ராடக்ட் அதாவது இந்த சிரப் மாதிரி ஒன்று வருமா, அந்த சிரப் பேர் விஸ்கோஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த விஸ்கோஸ் என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு பெரிய மெஷின், அந்த மெஷின் பேர் ஸ்பின்னரெட், அதுக்குள்ளே போடுறாங்க. அந்த ஸ்பின்னரெட் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய மெட்டல் பிளேட்ஸ் இருக்கும். அந்த மெட்டல் பிளேட்ஸில் வந்து குட்டி 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 வெரி டைனி ஹோல்ஸ் இருக்கும். அதுலேருந்து இந்த சொல்யூஷன் வெளியில் வருது. வர சொல்யூஷனை வந்துட்டு டைல்யூட் சல்ஃபியூரிக் ஆசிட்குள்ளே போடுறாங்க. ஸோ அப்போ அதுலேருந்து வர அவுட்புட் ப்ராடக்ட் தான் இந்த ரேயான்ட்டு சொல்கிறாங்க. சரியா? ஸோ திஸ் இஸ் ஹவ் த ரேயான் இஸ் ப்ரொடியூஸ். ஸோ ரேயான் எப்படி வந்து ப்ரொடியூஸ் ஆகுதுன்னு கேட்டாங்க, யூ ஹாவ் டு ரைட் திஸ். ஸோ சம் டைப் ஆஃப் ரேயான் ஆர் மேட் ஃப்ரம் ஷார்ட் காட்டன் ஃபைபர்ஸ் லெஃப்ட் ஆன் காட்டன் சீட்ஸ் ஆஃப்டர் கின்னிங். ஸோ காட்டன் ஃபைபர்ஸ் அதாவது காட்டன் சீட்ஸ்க்கு மேலே இருக்கும்ல, அதை வச்சு கூட இது பண்ணுறாங்க. ஸோ ரேயான் இஸ் சீப்பர் தேன் சில்க் அண்ட் கேன் பி woven like natural silk fiber and can be dyed in a wide variety of color. ஸோ சில்கை விட பார்த்திங்கன்னா இது சீப்பராக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் எத்தனை கலர் ஆஃப் டை கூட இதில் யூஸ் பண்ணலாம். இட் கேன் பி மிக்ஸ்ட் வித் காட்டனோட மிக்ஸ் பண்ணி யூ கேன் மேக் பெட்ஷீட்ஸ் ஆர் வித் wool in the production of carpets and home furnishing products. ஸோ ரேயான் எங்கெங்கெல்லாம் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெட்ஷீட் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணலாம், கார்பெட்ஸ் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணலாம். அது மட்டும் இல்லாமல் சானிட்டரி ப்ராடக்ட்ஸ், டைப்பர்ஸ், பேண்டேஜஸ், ட்ரெஸ்ஸிங் wounds, ஸோ இதுக்கு எல்லாத்துக்குமே வந்து ரேயானை யூஸ் பண்ணலாம் அப்படின்ட்டு இங்கே சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் இஸ் நைலான். Nylon is another synthetic fiber. It is the first fully processed synthetic fiber. It was popular during the Second World War. இது எதுக்காக யூஸ் பண்ணாங்கன்னு பார்த்தீங்கன்னா நைலான் கயிறு எதுக்காக யூஸ் பண்ணியிருக்காங்கன்னா ரோப்பு, முக்கியமாக கயிறு யூஸ் பண்ணுறதுக்காக, அதுக்கப்புறம் பேராஷூட்ஸ்க்காக யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ நவடேஸ் நைலான் ஹஸ் ரீப்ளேஸ் நேச்சுரல் சில்க். நேச்சுரல் சில்கை வந்து நைலான் ரீப்ளேஸ் பண்ணியிருக்கு. ஸோ இட் இஸ் a strong, elastic and light. It is illustrious and easy to wash. ஈஸியாக வந்து வாஷ் பண்ணிக்கலாம். அண்ட் க்ளோத்திங் இண்டஸ்ட்ரியில் வந்து நம்ம அதிகமாக இதை யூஸ் பண்ணுறோம். அண்ட் இதில் வந்து சாக்ஸு, ரோப்ஸு, டென்ஸ், டூத் ப்ரஷஸ், காரோட சீட் பெல்ட், ஸ்லீப்பிங் பேக்ஸ், கர்டன்ஸ், இந்த மாதிரி நிறைய விஷயங்களை இதை பண்ணலாம். ஸோ நைலான் த்ரெட் இஸ் ஆக்சுவலி ஸ்ட்ராங்கர் தென் ஸ்டீல் வேர். ஸ்டீல் வேரை விட நைலான் த்ரெட் ரொம்ப ஸ்ட்ராங்கர்ன்ட்டு இங்கே சொல்கிறாங்க. ஓகே, நெக்ஸ்ட் என்னன்னு பார்க்கலாம். நெக்ஸ்ட் இஸ் பாலிஸ்டர் அண்ட் அக்ரிலிக் சிந்தட்டிக். ஸோ வாட் இஸ் பாலிஸ்டர்? பாலிஸ்டர்னாலே நமக்கு வந்து நம்ம அம்மா போடுற துணி தான் ஞாபகம் வரும். So polyester is another synthetic fiber. It can be drawn into very fine fibers that can be woven like any other yarn. So polyester வந்து பார்த்திங்கன்னா எந்த பேரில் வந்து விற்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா பாலிகாட், பாலிவுட், டெரிகாட் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ பாலிகாட்டுங்கிறது என்ன? பாலிஸ்டரையும் காட்டனையும் பாலிகாட், அதனால் பாலியும் பாலிஸ்டரை எடுத்துக்கோங்க, பின்னாடி இருக்க காட்டனையும் சேர்த்துக்கோங்க. இதோட மிக்சர் தான் பாலிகாட். பாலிவுல் அதே போல் ஃபஸ்ட்டு பாலிஸ்டரையும் உள்ளோட மிக்சர் தான் பாலிவுல். அடுத்தது பெட். பாலிஎத்திலீன் டெரப்திலேட் இஸ் a very familiar form of polyester. இதை வந்து எதுக்காக யூஸ் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா மேக்கிங் வாட்டர் அண்ட் சோடா பாட்டில். வாட்டர் பாட்டில், சோடா பாட்டில், பெட் பாட்டில்னு வருதில்ல நமக்கு இப்போல்லாம் பார்க்குறோம்ல. ஸோ நத்திங் பட் பெட் அப்படிங்கிறதுக்கு ஃபுல் ஃபார்ம் என்னன்னு பார்த்தீங்கன்னா பாலிஎத்திலீன் டெரப்திலேட். ஸோ இதுதான் வந்து வெரி சிமிலர் ஃபார்ம் ஆஃப் வெரி ஃபெமிலியர் ஃபார்ம் ஆஃப் பாலிஸ்டர். இது வந்து பாட்டில்ஸ்க்காக யூஸ் பண்ணுவாங்க, யூட்டென்சில் பாத்திரம் செய்கிறதுக்காக, ஃபிலிம்ஸ் அண்ட் வயர்ஸ் and among many other products. Many of the clothes we wear is made up of polyester fabrics. நம்ம யூஸ் பண்ணுற ட்ரெஸ் எல்லாமே பாலிஸ்டர் தான். சாரீஸ் இது எல்லாமே வந்து பாலிஸ்டர் தான். Fabric made from this fiber do not get wrinkle. Wrinkleனா சீக்கிரம் சுருக்கம் வந்து விடாது. And easy to wash, making polyester fabric suitable for dress material. நம்ம காட்டன் வந்து வாங்கி போட்டோம்னா சீக்கிரமாக சுருங்கிடும் இடத்துல உட்காந்து இருந்துச்சா. பட் பாலிஸ்டர் அவ்வளோ சீக்கிரமாக wrinkles வராது. ஸோ அதே போல் வந்து பார்த்திங்கன்னா we wear sweaters and use shawls and blankets in winter. நம்ம குளிர்காலத்தில் இதெல்லாம் யூஸ் பண்ணுறோம். they are not made from natural wool although they appear to resemble wool. ஸோ இதெல்லாம் நம்ம நினச்சிக்கிறோம் நேச்சுரலான wool, அதாவது ஷீப்லேருந்து ஷேர் பண்ண woolனால பண்ணியிருக்காங்கன்னு நினைக்கிறோம். ஆனால் அந்த மாதிரி கிடையாது. பட் இன்ஸ்டெட் they are prepared from another type of synthetic fiber called acrylic.
The wool obtained from natural source is quite expensive, whereas clothes made from acrylic are relatively cheap because they are byproduct of the production of plastic. என்ன சொல்ல வராங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வின்டர் டைம் அதாவது குளிர்காலத்தில் நம்ம யூஸ் பண்ணுற ஸ்வெட்டர் எல்லாமே வந்துட்டு கம்ப்ளீட்டாக நேச்சுரலான உள்ளுனால பண்ணதுன்னு நினைப்போம், அதாவது ஷீப்லேருந்து எடுத்துகிட்டு வந்த உள்ளுனால. ஆனால் பட் இட் இஸ் நாட் தேட் ஃபேக்ட். ஏன்னு பார்த்தீங்கன்னா அந்த உள் வந்து பார்த்திங்கன்னா இட் இஸ் ரியலி எக்ஸ்பென்சிவ். அதனால் தே யூஸ் another ப்ராடக்ட் கால் acrylic. இந்த acrylic அப்படின்னு பார்த்திங்கன்னா பிளாஸ்டிக் பண்ணும்போது ஒரு பை ப்ராடக்டாக வெளியில் வர ப்ராடக்ட் தான். ஸோ அதை யூஸ் பண்ணி தான் இதெல்லாம் பண்ணுறாங்க. அண்ட் பிகாஸ் தே வெரி அஃபோர்டபுள், அது சீப்பர் ரேட்டில் கிடைக்குது அப்படிங்கிறதுனால இதை யூஸ் பண்ணுறாங்க. ஸோ see they have given you an activity. Look at the images below and identify and write down the name of the different type of fiber observed. ஸோ இது எல்லாமே என்ன டைப் ஆஃப் ஃபைபர்ஸ், ஸோ நேச்சுரலாக இல்லை சிந்தட்டிக்கா, ஸோ இதெல்லாம் எங்கேருந்து வருது அப்படின்ற மாதிரி நீங்கள் எழுதுங்க. ஸோ ஆல் தீஸ் ஆர் ஆக்டிவிட்டீஸ் யூ கேன் ஜஸ்ட் கோ த்ரூ இட். அண்ட் ஃபைனல் டாபிக்னு பார்த்தீங்கன்னா அட்வான்டேஜஸ் அண்ட் டிஸ்அட்வான்டேஜஸ் ஆஃப் சிந்தட்டிக் ஃபைபர் பற்றி படிக்க போகிறோம். Do you ever think about why some of your clothing does not need ironing and looks bright and colorful for many years? அதாவது ஒரு சில க்ளோத்ஸ் பீரோவில் நீங்கள் மடித்து வச்சுருப்பீங்க, பல வருஷங்களுக்கு முன்னாடி யூஸ் பண்ணியிருப்பீங்க, அண்ட் யூ ஹவ் நாட் டேக்கன் தட் க்ளோத்ஸ், பட் ஸ்டில் அதோட கலர் வந்து அழகாக அதே போல் இருக்குது, அயர்னிங்கும் தேவையில்லை. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தே ஆர் ஆல் மேட் ஃப்ரம் சிந்தட்டிக் ஃபைபர்ஸ். சிந்தட்டிக் ஃபைபர்ஸ் நம்ம பார்த்தோம், பாலிஸ்டர் அது எல்லாமே. அண்ட் தே டு நாட் wrinkle. நான் என்ன சொன்னேன்னா சீக்கிரமாக சுருங்காது. அதே போல் அதோட கலர் அண்ட் பிரைட்னஸ் ரொம்ப நாளைக்கு வந்துட்டு இருக்கும் rather than natural fibers. A lot of materials such as fishing nets are made from synthetic fiber. ஸோ ஃபிஷ்ஷிங் நெட்ஸ் நம்ம பார்த்தோம்ல, நைலான் கயிறு, ஸோ இது எல்லாமே வந்துட்டு பார்த்திங்கன்னா ஃபிஷ்ஷிங்க்கு யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அந்த கயிறு வந்துட்டு இட் இஸ் சிந்தட்டிக் ஃபைபர்ஸ். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நைலான் இஸ் தாட் ஸ்ட்ராங்கர் தென் மெனி ஆஃப் தி நேச்சுரல் ஃபைபர்ஸ் விச் இஸ் சில்க் ஆர் உல். ஸோ இப்போ ஃபிஷ்ஷிங்க்கு போகிறாங்க, மீன் பிடிக்க போகிறாங்கன்னா நைலான் த்ரெட்னால யூஸ் பண்ண ஒரு நெட்டை தான் யூஸ் பண்ணுவாங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா சில்க்கு உள்ளே விட இது ஸ்ட்ராங்கராக இருக்கும். For example, a trampoline is made up of woven synthetic fibers. These fibers are strong and elastic, which gives it the properties to bounce. Trampoline அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய இங்கிலீஷ் படத்தில் பார்த்துருப்பீங்க, ஹோம் அலோன் படத்தில் கூட பார்த்துருப்பீங்க. ஒரு பெருசாக ரவுண்டாக வீட்டுக்கு வெளியில் வச்சுருப்பாங்க. யூ கேன் ஜம்ப் ஆன் இட், ரைட்? ஸோ இது எல்லாமே வந்து தே மேட் அப் ஆஃப் சிந்தட்டிக் ஃபைபர்ஸ். ஓகே, ட்ராபேக்ஸ் என்னென்னு படிக்கலாம், அதாவது டிஸ்அட்வான்டேஜஸ். We have already learned that it is safer to use cotton clothing instead of synthetic clothing when a person is cooking or working in a laboratory. ஒரு வெயில் காலத்துன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா நமக்கு பாலிஸ்டர் துணிக்கு போவோமா இல்லை காட்டன் துணிக்கு போவோமா? காட்டன் தான் நம்ம போவோம். பிகாஸ் இதில் வந்து ஸ்வெட் இருக்கும். ஸோ ஸ்வெட்டை வந்து இழுத்துக்கும், பட் அதில் வந்து இழுக்காது. ஸோ we prefer only cotton. ஸோ காட்டனுங்கிறது மோர் கம்ஃபர்டபுள்னு கூட சொல்லலாம். This is because one disadvantage of synthetic fibers such as polyester that they are not heat resistant and catch fire easily. அது மட்டும் இல்லாமல் ஹீட்டை வந்துட்டு அப்சார்ப் பண்ணாது, அது மட்டும் இல்லாமல் ஈஸியாக ஃபயர் கேட்ச் ஆகிடும். இன் சம்மர் வந்து பார்த்திங்கன்னா இட் இஸ் பெட்டர் டு வேர் க்ளோத்திங் தட் இஸ் மேட் அப் ஆஃப் காட்டன். ஸோ காட்டன் க்ளோத்திங் தான் நம்ம சம்மர் டைமில் ப்ரிஃபர் பண்ணுவோம் அதிகமாகவே. So as I already told you, because of the sweat that it absorbs, and it is more comfortable. Cotton is more comfortable to wear. If we could recall that we have already found out that synthetic fibers are made out of petrochemicals and last in the environment for a very long time. The disadvantage is that they break down into very small pieces called microplastics, which cause pollution to the soil and water bodies. So இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ப்ராடக்ட்ஸ் வந்துட்டு மேன்மேட் ஃபைபர்லாம் வந்து மேன்மேட்னால வந்துட்டு they are formed. அண்ட் ஃபைனல் ப்ராடக்ட் வந்து பார்த்திங்கன்னா they are broken down into small microplastics. பிளாஸ்டிக்ஸ்னாலே என்ன பண்ண முடியும், பயோடிகிரேடபிள் கிடையாது, அழியவே அழியாது. ஸோ இட் காசஸ் பொல்யூஷன் டு தி வாட்டர் பாடிஸ், சாயில் அண்ட் நம்ம என்வாயர்மெண்ட்டுக்கு நிறைய பொல்யூஷனாக காஸ் பண்ணோம். ஸோ இது மட்டும்தான் டிஸ்அட்வான்டேஜஸ் இல்லை, டிஸ்அட்வான்டேஜஸ் அண்ட் அட்வான்டேஜ் இதை விட அதிகமாக இருக்குது. பிகாஸ் டே டு டே லைஃப்பில் யூஸ் பண்ணுற எல்லா ப்ராடக்ட்டும் தான் தேவ் கிவன் யூர். So all that you can take a note of it. So with this part 1 video is over. Part 2 videoல ஒரு final topic இருக்கு, plastic. So அதை மட்டும் நம்ம பார்க்கலாம். If you have any doubts, post your queries. I'll get that clarified. Thank you students.